Hello everyone. Today we are going to discuss NEET 2017 paper. அதில் இருக்கிற botany questions நம்ம discuss பண்ண போறோம். This video will be highly helpful for you because previous year question is very important for any kind of competitive examinations. சரியா? So let us start the session. Before that, don't forget to like the video and subscribe the channel. This channel is created for the NEET aspirants of Tamil Nadu. அப்போ நீங்க subscribe பண்ணிட்டீங்கன்னா descriptionல get your free notes ஒரு link இருக்கும். அது மூலமா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. அங்க செஷன்ஸ் உடைய நோட்ஸ் PDF உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட். டிசம்பர் 26 2025 நம்ம ஒரு எக்ஸ்டெண்டட் நீட் கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணோம். சரிங்களா? சோ அதோட பேர் XPL Xylem Premier League சொல்லிட்டு இதுல லைவ் கிளாஸ், ரெக்கார்டட் செஷன், AI ஃபீச்சர், क्वेश्चन பிராக்டிஸ் ஃபீச்சர், வீக்லி எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான क्वेश्चन டிஸ்கஷன், நீட் பேஸ்ட் மாக் டெஸ்ட், கிரேட் இந்தியன் பேட்டில் நடக்கும். அந்த GAB எக்ஸாம் கிரேட் இந்தியன் பேட்டில் இருக்குல்ல, அதுல காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும். அப்புறமா மென்டார்ஷிப்பும் இருக்குது. இந்த ஆன்லைன் கோர்ஸோட பிரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST, ஆஃப்லைன்ல 19574 இன்க்ளூடிங் GST. அப்ப ஆஃப்லைன்ல கோர்ஸ், மெட்டீரியல்ஸ், டேப் எல்லாம் சேர்ந்து இந்த பிரைஸ்க்கு வரும். யூ கேன் ஸ்கேன் this QR code அல்லது டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, அது மூலமா நீங்க சேரலாம். அப்போ 10% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். யூஸ் திஸ் கூப்பன் கோட் XPL10. ரைட்டா? சோ இப்போ டிசம்பர் 26 சிலபஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படினா ஜனவரி பிப்ரவரி கிட்ட போர்ஷனை முடிச்சு அதுக்கு அப்புறம் இன்னொரு ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் கொடுத்து அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்து நீட் எக்ஸாம்க்கு உங்களை கம்ப்ளீட்டா தயார்படுத்துற கோர்ஸ் தான் இது. சரியா? நிறைய பசங்க பாத்தீங்கன்னா இந்த மார்ச் 27ஆம் தேதி இருக்குல்ல, பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் அன்னைக்கு தான் படிக்கவே ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்காக அந்த 35 டேஸ்க்கு ஒரு XPL ப்ரோக்ராமும் ரன் பண்றோம். சோ அதோட பிரைஸ் 10,000 plus GST, ரைட்? அது ஆஃப்லைன்ல நடக்கும். நீங்க அப்ப ஆரம்பிக்க போற அந்த கோர்ஸுக்கு இப்போவே சேர்ந்துட்டீங்கன்னா நான் சொன்ன இந்த ஆன்லைன் XPL ஃப்ரீயா கிடைச்சிரும். சரியா? ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் XPLோட வர்த் வந்து 4275, அது உங்களுக்கு இப்போ ஃப்ரீயாவே கிடைச்சிரும். ஸோ இந்த 35 டே ப்ரோக்ராம்லையும் லைவ் கிளாஸ், டவுட் கிளியரிங் செஷன், அப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கான அந்த பேட்டர்ன் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பேட்டர்ன்ல எக்ஸாம் வைப்போம். ஸோ அந்த எக்ஸாமுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். GAB நடக்கும், need based mock test இருக்கும். So this will be highly helpful for you. So offline center பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய Xylem Hybrid Campusல இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. அப்புறம் பாருங்க, ஜனவரி 4th வீக்ல இருந்து LMRP சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ஹைபிரிட் ப்ரோக்ராமை நம்ம ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல லான்ச் பண்றோம். ஸோ இதுல ஆன்லைன் ஒரு நாள் இருக்கும், ஆஃப்லைன் ஒரு நாள் இருக்கும். ஸோ இதுல பார்த்த வரைக்கும் 81 சாப்டர் நம்ம 20 பார்ட்டா பிரிக்கிறோம். ஸோ அப்போ ப்ராப்பரா ரிவிஷன் பண்ண டைம் கிடைக்கும். அப்போ 8000 பிளஸ் நீட் கொஸ்டின்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. 25 பிளஸ் லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் எக்ஸாம் எழுதுவீங்க. 30 பிளஸ் மாக் டெஸ்ட் எழுதுவீங்க. நீட் எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும், ரைட்? ஸோ this will be highly helpful. எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ்க்கான டிஸ்கஷனும் கிளாஸ்லேயே நடக்கும். சரியா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. 10,000 plus GST is the price. ஸோ நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் யூ கேன் கால் திஸ் நம்பர் 8129000700 அப்படிங்கிறது. ஸோ பார்த்துக்கோங்க, தீஸ் ஆர் த 50 plus future doctors that we have created. ஓகே, நம்ம சென்டர் போட்டு ஒரு வருஷத்துலேயே 50 plus பசங்க நம்ம மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம். கரெக்டாக படிக்கிறாங்க, ஃபியூச்சரில் டாக்டர் ஆயிடுவாங்க. ஜனவரி 16ஆம் தேதி நம்மளுடைய IMA ஹால் கோயம்புத்தூர் இருக்குல்ல, அங்கே மதியம் 3 மணிக்கு இந்த 50 பேரை நம்ம கூப்பிட்டு ஒரு அவார்டு மாதிரி கொடுத்து அவங்களுடைய இந்த அச்சீவ்மெண்ட்டை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாருமே வரலாம் சார். அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எதுக்கு சார் வரணும் அப்படின்னா, உங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். 10th 11th 12th எல்லா பசங்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு கண்டிப்பாக வாங்க. திஸ் வில் பி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. சரியா? ரைட்? சூப்பர் பக்கா. அப்போ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம் பசங்களா. Okay, so first question of 2017 botany paper. Final proof for DNA as the genetic material came from the experiment of. So அப்போ அந்த unequivocal proof ன்னு சொல்லுவாங்க. அதாவது DNA தான் genetic materialங்கிறதுக்கான ஒரு ஃபைனல் ப்ரூஃப். அதை கொடுத்தது Hershey Chase தான். அப்போ ஆப்ஷன் 3 is the right answer. Spliceosomes are not found in cells of. So spliceosome எப்போ வரும்னா ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ்ல. இப்போ யூகேரியோட்ஸ்ல உங்களுக்கு அந்த மெசஞ்சர் RNA ப்ரொடியூஸ் ஆகும்போது HNRNA வரும், ஹெட்ரோநியூக்ளியர் RNA. அப்போ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ரோஜீனஸ் நியூக்ளியர் RNA. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸான்ஸ் இன்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதில் இன்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸான்ஸை மட்டும் வச்சுக்கணும். அதுதான் ஸ்ப்ளைசிங் ப்ராசஸ். அங்கே தான் ஸ்ப்ளைசஸும் வரும். ஸோ இது யூகேரியாட்ஸ் பொறுத்த வரைக்கும் தான். எதில் இருக்காதுன்னா ப்ரோகேரியாட்ல இருக்காது. இப்போ பாக்டீரியா ப்ரோகேரியாட் அதில் இருக்காது. சரியா? ஸோ இப்போ அடுத்து பாருங்க, அசோசியேஷன் ஆஃப் H1 வித் அ நியூக்ளியோசோம் இண்டிகேட்ஸ் வாட்? ஸோ அவங்க மாலிகுலர் வேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டமர் போட்டு இப்படி முட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த முட்டையில் DNA இப்படி ரேப் ஆகிருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் இங்கே வந்துட்டு H1 ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி வந்துட்டு போட்டிருப்பாங்க. சரியா? இப்படி இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு DNA பேக்கேஜிங் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக குரோமாட்டின் ஃபைபராக மாறுது அப்படிங்கிறத அர்த்தம். அப்போ DNA கண்டென்ஸ்ட் இன்டு குரோமாட்டின் ஃபைபர் தான் ஆன்சர். சரியா? 4 is the right answer. அப்போ which of the following is made up of dead cells? ஸோ கொடுத்துருக்கிறதுல டெட் செல்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல இது எல்லாம் லிவிங்க. ஃபெல்லம் தான் டெட் செல்ஸ். இதை நம்ம கார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து கார் கேம்பியம்ல இருந்து வரும். சரியா? ஸோ இப்போ செகண்டரி க்ரோத் அப்படிங்கிறது டெலிட்டட் சிலபஸ் தான். பட் இருந்தாலும் செகண்டரி க்ரோத் அனாட்டமி சாப்டர் பொறுத்த வரைக்கும் அதை லைட்டாக படிச்சு வச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு. சரியா?
ரைட். ஸோ விராய்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸ் இன் ஹேவிங். விராய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் என்ன இருக்காது அப்படின்னா ப்ரோட்டீன் கோட் இருக்காது, ரைட்டா. அது பதிலாக RNA இருக்கும் வித்வுட் ப்ரோட்டீன் கோட். ஸோ இப்போ விராய்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸ் இன் ஹேவிங் RNA வித்வுட் ப்ரோட்டீன் கோட் வில் பி த சரியான ஆன்சர். சரிங்களா. வைரஸுக்கு DNA இருக்கும், இல்லை RNA இருக்கும், ப்ரோட்டீன் கோட்டும் இருக்கும், ரைட். அப்புறம் எக்ஸாம்பிள் ஆஃப் கொலோனியல் ஆல்கே, சூப்பர் எக்ஸாம்பிள் வால்வாக்ஸ். அப்போ சின்னதாக இருக்கிற அந்த யூனிசெல்லார் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து இப்படி காலனி மாதிரி ஃபார்ம் பண்ணும், அதுதான் வால்வாக்ஸ். ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். மார்ஃபாலஜிக்கல் நேச்சர் ஆஃப் த எடிபிள் பார்ட் ஆஃப் த கோகனட். கோகனட்ல நம்ம கடிச்சு சாப்பிட்றோம்ல, அது என்னது அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி த எண்டோஸ்பெர்ம், ரைட். அந்த தேங்காய், வெள்ளை தேங்காய்லாம் கடிச்சு சாப்பிட்றோம்ல, அது ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு ஃபார் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்டு பை தெம். ஸோ கொடுத்துருக்கிறதுல சாக்கரோமைசிஸ் செர்வீசியா ஆல்கஹால் ஃபெர்மெண்டேஷன் பண்ணி எத்தனால் கொடுக்கும், அஸ்டோபாக்டர் அசிடைனா அஸ்டிக் ஆசிட் கொடுக்கும், அது ஆன்டிபயோட்டிக் கொடுக்காது. அப்புறம் மெத்தனோபாக்டீரியம் லாக்டிக் ஆசிட் கொடுக்காது, ரைட்டா. லாக்டிக் ஆசிட் will be given by lactic acid bacteria. பெனிசிலியம் நோட்டேட்டம் அஸ்டிக் ஆசிட் கொடுக்காது, it will give the antibiotic. அப்போ ஃபர்ஸ்ட் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் 1 is the right answer. ஓகேவா. அடுத்த among the following character which one was not considered by Mendel in his experiment on பட்டாணி. அப்போ ஒரு 7 கேரக்டர் எடுத்திருப்பாரு, சரியா. ஸோ அதில் எதெல்லாம் வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாடு பொறுத்த வரைக்கும் இன்ஃபில்ட்ரேட் கன்ஸ்ட்ரக்டட் கரெக்ட், ஸ்டெம் டால் டார்ஃப் கரெக்ட், ஓகே. அப்புறம் சீடு கிரீன் எல்லோ கரெக்ட். ட்ரைகோம்ங்கிறது ஸ்டெம் ஹேர், அதை வந்து அவர் எடுக்கவே கிடையாது. அந்த 7 கேரக்டர்ல ட்ரைகோம் பற்றி வராது. அப்போ ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர், சரியா. அப்புறம் ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த கான்டெக்ட் ஆஃப் ஹார்ட்வுட். அகைன் செகண்டரி growth டாபிக், இது டேட்டட் தான், பட் இருந்தாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்வுட் பொறுத்த வரைக்கும் அதில் டெட் எலமெண்ட்ஸ் இருக்கும் வித் ஹைலி லிக்னிஃபைடு வால், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆயிருக்கும், ஹைலி டியூரபிளும் கூட, ரைட். ஸோ அது கண்டெக்ஸ் அண்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இட் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் ஹார்ட்வுட். இது ரிலேட்டட் இருந்தாலும் நீங்க ஜஸ்ட் படிச்சு வச்சுக்கிறது நல்லது, சரியா. ஓகே. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அப்போ ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட் ஆர் யூஸ்டு டு எலாங்கேட். அப்போ ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட் எங்க வரும் அப்படின்னா லாகிங் ஸ்ட்ராண்ட்ல தான் வரும், ரைட். அவே ஃப்ரம் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கா டுவர்ட்ஸ் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கா அப்படின்னா அவே ஃப்ரம் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு தான். ஸோ ஏன்னா நம்ம வந்துட்டு இப்படி பிரிக்கிறோம், இதான் இந்த இடம் தான் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு. அப்போ உங்களுக்கு லெட்டர்ஸே இந்த இடத்துல வந்துட்டு லீடிங் ஸ்ட்ராண்ட் போடுறேன் அப்படின்னா லாகிங் ஸ்ட்ராண்ட் வந்துட்டு இப்படி வரும், இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, இங்கேருந்து இப்படி, சரியா. அப்போ லாகிங் ஸ்ட்ராண்ட் போகிற டேரக்ஷன் என்னது, இது ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு, அதுக்கு அகேன்ஸ்டாக ஆப்போசிட் டேரக்ஷனில் போகுது. ஸோ அதனால லாகிங் ஸ்ட்ராண்டு உருவாகிறதுக்கு ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட் தேவை, பட் அது அவே ஃப்ரம் ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கு அந்த டேரக்ஷனில் தான் போகும், சரியா. ஸோ படுத்து பாருங்க, மைக்கோரைசா அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், மியூச்சுவலிசம். ஃபங்கை, மைக்காரோனா ஃபங்கை, ரைசானா ரூட்டு, ரெண்டு பேரும் மியூச்சுவல் அசோசியேஷனில் சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் இருக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஃபங்கை வந்து சாயில் இருக்க நியூட்ரியண்ட்டை அப்சார்ப் பண்ணி பிளான்ட்டு கொடுக்கும், பிளான்ட் வந்து ஃபங்கைக்கு இன்னும் ஃபுட்டு கொடுக்குது, அந்த மாதிரி பண்ணுது, சரியா. அப்போ 1 இஸ் ரைட் ஆன்சர். விச் அமாங் த ஃபாலோயிங் ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல். அப்போ நோன் வித்வுட் டெஃபினைட் செல் வால், பேத்தஜெனிக் டு பிளான்ட் அண்ட் அனிமல், கேன் சர்வை வித்வுட் ஆக்சிஜன். ரொம்ப சிம்பிள். இந்த மொனேரால வரக்கூடிய மைக்கோபிளாஸ்மா தான் இது ஸ்மாலஸ்ட் வித்வுட் செல் வால். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர், சரியா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனன்ட் ப்ரொவைட் ஸ்டிக்கி கேரக்டர் டு த பாக்டீரியல் செல். ஸோ கொடுத்துருக்கிறதுல பாக்டீரியல் செல்லுக்கு ஸ்டிக்கி கேரக்டர் கொடுக்குறது யாரு அப்படிங்கிறதா கேள்வி. பாக்டீரியா மாதிரியான ப்ரோகாரியோட் பொறுத்த வரைக்கும் அவுட் சைடில் கிளைகோகேலக்ஸ் இருக்கும், அடுத்த செல் வால், அடுத்த செல் மெம்பரேன். அப்போ கிளைகோகேலக்ஸ் will be the right answer. 1 is the சரியான விடை, ரைட். With reference to the factors affecting the rate of photosynthesis, which of the following statement is not correct? இப்போ photosynthesis rate affect பண்ற ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் எது தப்புன்னு கேக்குறாங்க. டொமேட்டோ green house crop which can be grown in CO2 enriched atmosphere for a higher yield. Yes, டொமேட்டோ green house crop தான். நம்ம CO2 நிறைய இருக்கிற அட்மாஸ்பியர்ல வளர்த்தீங்க அப்படின்னா yield அதிகமாக வரும். Light saturation for CO2 occurs at 10% of full sunlight. சன்லைட்ல 10% பட்டாலே அப்போ CO2 ஃபிக்சேஷனுக்கான அந்த லைட் சேச்சுரேஷன் ஆயிருமா அப்படின்றதா கேள்வி. ஆமாம், 10% பட்டாலே ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் CO2 கான்சென்ட்ரேஷன் அப் டு 0.05% கேன் இன்க்ரீஸ் CO2 ஃபிக்சேஷன். எஸ், 0.05 வரைக்கும் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா CO2 ஃபிக்சேஷன் ஏறும். C3 ரெஸ்பாண்ட் டு ஹையர் டெம்பரேச்சர் வித் என்ஹான்ஸ்டு ஃபோட்டோசிந்தசிஸ். C4 ஹேவ் மச் லோயர் டெம்பரேச்சர் ஆப்டிமம். அப்படியே தப்பு. C4 தான் ஹையர் டெம்பரேச்சருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், ஹை டெம்பரேச்சர் இருந்தாலும் தாக்கு பிடிக்கும். C3 பண்ண முடியாது, புரியுதா. ஸோ அப்போ 4 தான் தப்பு. ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அடுத்து 999 பேஸ் இன் RNA that code for a protein with 333 amino acid. The base at position 901 deleted such that the length of the RNA becomes 998. How many codon will be altered? So பாருங்க, உங்களுக்கு 901ல பிரச்சனை. அப்போ 900 வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, சரியா. 900 வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அப்போ 900 divided by 3 அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 900 divided by 3 அப்படின்னா 300 வரும். ஓகே, 300 கோடான்ஸ் இருக்குது. 300 கோடான்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 300 அமினோ ஆசிடை கொடுக்கும். ஏன்னா 300 அமினோ ஆசிடை கொடுக்கும்.
அப்போ புரோட்டீனில் எத்தனை அமினோ ஆசிட் இருக்குது 333. அப்போ உங்களுக்கு 300 அமினோ ஆசிட்ல பிரச்சனையே இல்லை. கேள்வி how many codons will be altered, எத்தனை கோடான்ஸ் ஆல்டர் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 300 கோடான்ஸில் பிரச்சனையே இல்லை. சி 999 பேஸ் வந்துட்டு RNAல இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து எத்தனை கோடான் வரும்னா 333 கோடான் வரும். அப்போ ஒவ்வொரு கோடானும் ஒவ்வொரு அமினோ ஆசிடை கொடுக்கும். அப்போ உங்களுக்கு 333 அமினோ ஆசிடு. சரியா? இப்போ நான் சொன்ன மாதிரி 90ல் பிரச்சனை இல்லை. அப்போது ஒரு 300 கோடானில் பிரச்சனை இல்லை. ஓகே, அவுட் ஆஃப் 333ல் 300 கோடானில் பிரச்சனை இல்லை. எதில் பிரச்சனை வரும்னா அந்த கடைசி 33 கோடானில் தான் பிரச்சனை வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சொன்ன மாதிரி 999 பேஸில் 900க்கு பிரச்சனை கிடையாது. அப்போ 300 கோடானுக்கு பிரச்சனை இல்லை. அந்த பாக்கி 98 இருக்குல்ல, அதில் தான் பிரச்சனை. இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 33 தான் பிரச்சனை வரும். சரிங்களா? அப்போ இந்த 99ல் ஒன்று போயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு 333 கோடான் வரும். 333 அமினோ ஆசிட் வரும். அந்த 33க்கு தான் பிரச்சனை வரும். சரியா? எங்கே டெலிட் ஆச்சோ அங்கே இருந்து. ஓகே, asymptote in logistic growth curve is obtained when? ஸோ asymptote எப்போ வரும் அப்படின்னா இந்த பாப்புலேஷனுடைய சைஸ் அல்லது டென்சிட்டி வந்து கேரிங் கெப்பாசிட்டி ஈக்குவல் ஆகும் பொழுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அதுக்கு மேலே அந்த பர்டிகுலர் இடம் வந்துட்டு பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆக முடியாது அந்த பர்டிகுலர் ஹேபிடாட்ல. சரியா? அடுத்து மிஸ்மேட்ச் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ஹோமோஸ்போரஸா அப்படின்னா எஸ், இட் இஸ் ஹோமோஸ்போரஸ். பைனஸ் டயோசியஸா அப்படின்னா இல்லை. ஓகேவா? சைக்கஸ் டயோசியஸா அப்படின்னா கண்டிப்பா. சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸா? ஆமாம். டயோசியஸ்னா மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கிறது. சரியா? பைனஸ் மோனோசியஸ் மேலும் ஃபீமேல் 6 ஆர்கன் ஒரே பிளான்ட்ல தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து கீழே இருக்கிறதுல அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் இஸ் அ புரோட்டீன் degradation machinery necessary for proper mitosis of an animal cell. If APC is defective in a human cell, which of the following is expected to occur? இது டைரக்டா NCERT இல்ல, கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் NCERT மாதிரி. பட் தெரிஞ்சுக்கோங்க, அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு புரோட்டீன் டீக்ரடேஷன் மெஷினரி. இது இருக்கிறதுனால உங்களுக்கு அனிமல் செல்ல மைட்டாசிஸ் ப்ராப்பராக நடக்கும். இப்போ ஏபிசி வந்து சரியாக வேலை செய்யலைன்னா கீழே இருக்கிற ஃபாலோவிங்ல எது நடக்கும்? ஈஸியாக சொல்லலாம் பாருங்க. அவுட் ஆஃப் NCERT இருந்தாலும் ஈஸியாக சொல்லலாம். அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் அப்போ அனாஃபேஸை ப்ரொமோட் பண்ணும். அனாஃபேஸில் என்ன நடக்கும்? அனாஃபேஸ்க்கு முன்னாடி இருந்த ஃபேஸ் மெட்டாஃபேஸ். குரோமோசோம் எல்லாம் அந்த ஈக்குவேட்டரில் வந்து நிற்கும். கரெக்டாக? அனாஃபேஸில் எல்லாம் ஸ்ப்ளிட் ஆகும், குரோமோசோம் செக்ரிகேட் ஆகும். இப்போ அனாஃபேஸ் ப்ரோமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கா அப்படின்னா அனாஃபேஸ் ப்ரொமோட் ஆகும், குரோமோசோம் செக்ரிகேட் ஆகும். இப்போ இது வேலை செய்யலைன்னா அனாஃபேஸ் ப்ரொமோட் ஆகாது, குரோமோசோம் செக்ரிகேட் ஆகாது, ரெண்டு போல்ஸ்க்கும் பிரிஞ்சு போகாது. புரியுதா? குரோமோசோம் வில் நாட் செக்ரிகேட். ஜென்ரலாக நீங்கள் நாலேஜ் அப்ளை பண்ணாலே ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? எந்த எக்கோசிஸ்டத்துக்கு பயோமாஸ் ஜாஸ்தி அப்படின்னா ஸோ உள்ளதுலே இங்கே பார்க்கும்போது லேக்கு, ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட், பாண்டை பார்க்கும்போது ஃபாரஸ்ட்டுக்கு தான் பயோமாஸ் ஜாஸ்தி. இந்த லிவிங் மேட்டர், ஆர்கானிக் மேட்டர் அங்கே தான் ஜாஸ்தி. ஓகேவா? நிறையா லிவிங் மேட்டர் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். அடுத்து ஜைகோட்டிக் மியாசிஸ் அப்படின்னாலே ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிளுக்கு தான் வரணும். ஓகே, ஸோ கிளைமேடாமோனாஸ் ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் ரைட்டா? மெர்ச்சாண்டியா பிரியோஃபைட்டில் வரும். ஸோ அப்போ அது ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிளில் வரும். ஃபியூகஸ் வந்துட்டு ப்ரௌன் ஆல்கி, அது டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். ஃபினேரியா வந்துட்டு அகைன் பிரியோஃபைட்டு, அது ஹாப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள். சரியா? ஸோ அப்போ ஹாப்ளான்டிக் லைஃப் சைக்கிளில் தான் ஜைகோட்டிக் மியாசிஸ். ஸோ டிப்ளாய்டாக இருக்கிற ஜைகோட் இருக்குல்ல, அதில் மியாசிஸ் நடந்துட்டு உங்களுக்கு ஸ்போர் வரும். சரிங்களா? டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள் இல்லை ஹாப்ளோ டிப்ளான்டிக்லாம் பொறுத்த வரைக்கும் டிப்ளாய்டாக இருக்கிற ஸ்போரோஃபைட்டில் மியாசிஸ் நடந்து ஸ்போர் வரும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ரைட், லெட் அஸ் கோ ஃபார் தி அடுத்த क्वेश्चन. டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஸோ இப்போ சின்கேமி ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்லுவாங்க. மேல் கேமெட்டும் எக்கும் சேர்றது சின்கேமி, மேல் கேமெட்டும் ரெண்டு போலார் நியூக்ளியஸ் சேர்றது ட்ரிபிள் ஃபியூஷன். இது ரெண்டும் சேர்ந்தது தான் டபுள் ஃபெர்டிலைசேஷன். இது ஆஞ்சியோஸ்பெர்ம்ல இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த சரியான ஆன்சர். அப்போ அடுத்து பாருங்க, which of the following cell organelle is responsible for extracting energy from carbohydrate to form ATP? ரொம்ப சிம்பிள். செல்லார் ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமா கார்போஹைட்ரேட்ல இருந்து ஏடிபியை ஃபார்ம் பண்றது நம்ம மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? அங்கதான் கிரெப் சைக்கிள் நடக்கும். ETC எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லாம் நடக்கும். ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். ஸோ அடுத்து ஃப்ளவர் which have single ovule in the ovary backline to inflorescence are usually pollinated by. ஸோ இப்போ பூவில் வந்துட்டு ஓவரிக்குள்ள ஒரே ஒரு ஓவியல் இருக்குது, அப்புறம் இன்ஃப்ளோரசன்ஸாக இருக்குது, குரூப்பாக இருக்குது அப்படின்னாலே விண்டு பாலினேட்டட் தான். ஓகேவா? ஏன்னா அதுக்கு தான் உங்களுக்கு விண்டு மூலமாக போலன் கிரெயின் வந்து ஒரு போலன் கிரெயின் விழுறதே கஷ்டம். ஸோ அதனால ஓவியூல் எப்பயுமே சிங்கிள் தான் இருக்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு போலன் விழுறதே கஷ்டம். அட்லீஸ்ட் ஒரு போலன் விழுந்துச்சுன்னா அது ஒரு ஓவியலோட ஃபியூஸ் ஆகிக்கும். மேல் கேமெட்டு ஓவிலுக்குள்ள எம்ப்ரியோ சாக்கில் இருக்கிற எக்கோட ஃபியூஸ் ஆகிக்கும். ரைட்? அதனால தான் சிங்கிள் இருக்கும். அப்புறம் பேக்கடாக இருக்கும். பிகாஸ் போலன் கிரெயின் வந்துட்டு ஃப்ளவர் ஒரு ஃப்ளவரில் பல்லனாலும் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளவரில் போய் படும் காற்றுல இருந்து வரும்போது. அதனால தான் அப்படி. ஸோ ஹோப் இது கிளியர் நினைக்கிறேன். எக்டோகார்பஸ் ஃபியூகஸோட லைஃப் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ஃபியூகஸ் வந்துட்டு டிப்ளான்டிக்கு. அப்போ ஆல்ரெடி பார்த்தோம்ல, எக்டோகார்பஸ் ஹாப்ளோ டிப்ளான்டிக். ஸோ அப்போ இதுக்கு இது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த சரியான ஆன்சரு. சரியா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து presence of plant arranged into well defined vertical layer depending on their height can be seen best in. ஸோ அப்போ உங்களுக்கு
பிளான்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல் லேயரில் அரேஞ்ச் ஆயிருக்குது. அது ஹைட்டை பொறுத்து ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு என்னது கிராஸு ஒரு பாட்டம் லேயரில், ஸ்ட்ரப்ஸ் மீடியம் லேயரில், டால் ட்ரீஸ் வந்து அடுத்த லேயரில் இருக்கும். இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் எந்த மாதிரியான எக்கோசிஸ்டத்தில் நீங்கள் சூப்பராக பார்க்கலாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு எப்பயுமே ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட்டில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த பிளான்ட்டு நிறைய டைப்பில் இருக்கும். பாட்டம் லேயர், மிடில் லேயர், டாப் லேயர் சொல்லிட்டு அப்போ அதில் தான் நீங்கள் சூப்பராக பார்க்கலாம் மிச்சத்தை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் ரைட் ஆன்சர். அதில் தான் அந்த 3 லேயருக்கான ஸ்பீசிஸும் இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பிபி இஸ் த பிரைமரி CO2 அக்செப்டார் இன் C4 பிளான்ட். ஓகே, ஸோ ஆப்ஷன் 3 பாஸ்பைனால் பைருவேட்டோ CO2 ஓட சேரும். ஓகேவா? CO2 அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? அப்போ ஒரு C4 ஆசிட் வந்துட்டு வரும். அதனால தான் C4 பிளான்ட் சொல்கிறோம். ரைட். அடுத்து which one from those given is a period of metal ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்? ரொம்ப சிம்பிள். 1856 ஆரம்பிப்பார். 1863 வரைக்கும் ஒரு 7 வருஷம் வந்து பண்ணுவார் கிட்டத்தட்ட. ஆமாம், 7 வருஷம் தானே, 4 ஒரு 3 7 வருஷம். சரியா? அப்போ அடுத்து அட்ராக்டன்ட் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் யாருக்கு தேவை அப்படின்னா பாருங்கோ, எந்த இடத்துலனா இந்த இன்செக்ட் பாலினேஷன் இருக்குதுல, என்டமோஃபிலி சொல்லுவாங்க, அதில் தான் அட்ராக்டன்ஸ் ரிவார்ட்ஸ் தேவை. அப்போ அந்த பாலினேட்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளவர்ஸ் ஒரு சில அட்ராக்டன்ஸ் வச்சிருக்கோம். அது வந்த பிறகு ஒரு சில ரிவார்ட்ஸும் கொடுக்கும். சரிங்களா? அப்போ இல்லை நெக்டார் அது போல். ரைட், ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சரு. அட்ராக்டன்ஸ்னா ஃப்ளவர் பெருசாக இருக்குது, அப்புறம் ஃப்ளவருடைய கலர்ஃபுல்லாக இருக்கிறது, ஃப்ராக்ரன்ஸ் தருது, இதெல்லாம் அட்ராக்டன்ஸு. பாலினேட்டரை பூ வந்து அட்ராக்ட் பண்ணும். சரியா? இப்போ அடுத்து ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இன் ஆஞ்சியோஸ்போர்ம் டெவலப்ஸ் இன்டூ. ஸோ இப்போ 4 மெகாஸ்போர் வரும் ஃபீமேலுக்கு, அதில் 3 போயிடும், 1 மட்டும் வேலை செய்யும். அந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் அப்படிங்கிறதா ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டாக மாறும். அதுதான் எம்ப்ரியோ சாக்கு. ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸ்போர் வந்து கெமிட்டோஃபைட்டாக தானே மாறும். ஸோ ஃபீமேலுங்கும் போது ஃபீமேல் கெமிட்டோஃபைட்டு. ரைட்டா? ரூட் ஹேர் டெவலப் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப். இப்போ ரூட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன் இருக்கும். இங்கே இருந்தால் ரூட் ஹேர் வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? இப்போ அடுத்து டயோஷியஸ் ஃப்ளவரிங் பிளான்ட் என்னத்தை ப்ரிவென்ட் பண்ணும்? மேல் தனி ஃபீமேல் தனியாக இருக்குது. அப்போ இதில் செல்ஃப் பாலினேஷன் நடக்காது, ஜெய்ட்னோகேமி நடக்காது. சரிங்களா? புரியுதா? அப்போ டயோஷியஸ் ஃப்ளவரிங் பிளான்ட் வந்துட்டு எதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணும் அப்படின்னா செல்ஃப் கேமி, ஆட்டோகேமியை ப்ரிவென்ட் பண்ணும், ஜெய்ட்னோகேமியை ப்ரிவென்ட் பண்ணும். ஆப்ஷன் 3. ஜெய்ட்னோகேமினா உங்களுக்கு சேம் பிளான்ட்டு, இங்கே இருக்க ஃப்ளவரில் மேல் பார்ட்டில் இருந்து போலன், அதே பிளான்ட்ல இருக்கிற இன்னொரு ஃபீமேல் ஃப்ளவருடைய ஸ்டிக்மால போய் விழுறது ஜெய்ட்னோகேமி. பட் இங்கே டயோஷியஸில் மேல் தனியாக ஃபீமேல் தனியாக இருக்கும்போது ஜெய்ட்னோகேமிக்கும் வேலை இல்லை. சரியா? அப்போ எது வந்து ராங் ஃபார் கிரெப் சைக்கிள் கேட்குறாங்க? சைக்கிள் ஸ்டார்ட் வித் கண்டென்சேஷன் ஆஃப் அஸ்டைல் கோயே வித் பைருவிக் ஆசிட் டு ஈல்டு சிட்ரிக் ஆசிடா? அஸ்டைல் கோயே பைருவிக் ஆசிடோட சேராது, OAA-ஓட சேரும், ஆக்சோலாஸ்டிக் ஆசிட். 3 point in cycle where NAD+ is reduced. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டாரில் வச்சுக்கலாம். நான் திருப்பி வரேன். 1 point in cycle where FAD+ is reduced. இது கரெக்ட் தான். 3 பாயிண்ட்ல வந்துட்டு NAD+ வந்து NADH+ மாறும். ஒரு பாயிண்ட்ல FAD+ வந்து FADH2 மாறும். சக்சினியல் கோஎன்சைமே சக்சினிக் ஆசிடா மாறும்போது GTP சிந்தசிஸ் ஆகும். ஆமாம், எல்லாமே கரெக்ட். 1 மட்டும் தான் தப்பு. ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ ரீஜன் ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ் which is legally protected and where no human activities allowed is known as. இதுவும் NCERTல இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரிப்பாங்க அப்படின்னா கோர் ஜோனு, அப்புறம் பஃபர் ஜோனு, அப்புறம் டிரான்சிஷன் ஜோன் சொல்லுவாங்க. டிரான்சிஷன் ஜோனில் ஹியூமன்ஸ் போகலாம். ஓகேவா? பஃபர் ஜோனில் லைட்டாக போகலாம், கோர் ஜோனுக்கு போகவே கூடாது. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 கோர் ஜோன் இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அப்போ வாஸ்குலர் கேம்பியம் நார்மலி கிவ்ஸ் ரைஸ் டு. வாஸ்குலர் கேம்பியம்ங்கிறது செகண்டரி மெரிஸ்டம். ஸோ அதை என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா ஐ கேன் சே செகண்டரி சைலம், செகண்டரி ஃப்ளோயம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கும். இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் செகண்டரி சைலம் மட்டும் இருக்குது, அதனால அதை நான் போட்டுக்கிறேன். செகண்டரி ஃப்ளோயம் இல்லை, ஸோ அதனால இதை போட்டுக்கிறேன். சரியா? ஆப்ஷன் 4. Which of the following in sewage treatment plant remove suspended solid? ஸோ மேலே சஸ்பெண்ட் ஆகிருக்கிற அந்த சாலிட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது வந்துட்டு பிரைமரி ட்ரீட்மெண்ட் தான். ரைட்டா? செகண்டரி ட்ரீட்மெண்ட்டில் அந்த ஆர்கானிக் மேட்டர் மைக்ரோப்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். Which facilitate opening of stomatal aperture? அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சாப்டரில் வரும். சரியா? அது ரிலேட்டடு சும்மா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்டொமேட்டோட ஓட்டை வந்துட்டு ஓப்பனிங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த காட் செல்ஸ் உடைய செல் வாலில் செல்லுலோஸ் மைக்ரோஃபைபரில் ரேடியல் ஓரியன்டேஷன் இருக்கணும். ஸோ அப்போ இதுதான் காட் செல்லு. ஓகேவா? இது டிரான்ஸ்போர்ட் சாப்டரில் வரும். இதுதான் காட் செல்லு. ஸோ அப்போ அதோடைய அந்த செல் வால் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கிற அந்த செல்லுலோஸ் மைக்ரோஃபைபர் வந்துட்டு இப்படி ரேடியலாக ஓரியன்ட் ஆகணும். இதுதான் ரேடியல். சென்டர்லேருந்து அந்த பெரிஃபெரிக்கு போகிறது தான் ரேடியல். அப்போ ரேடியலாக ஓரியன்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த ஓட்டை ஓப்பன் ஆகும். டொமேட்டோ ஓட்டை எப்படி ஓப்பன் ஆகும்? புரியுதா? கிளியரா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இது இல்லை சிலபஸில், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ ஜீனோடைப் ஆஃப் ஹஸ்பண்டு ஒய்ஃபு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? AB, அதுக்கப்புறம் A. among the blood type of their children how many different genotype and phenotype are possible? சரியா? ஸோ ஹஸ்பண்ட் இது IA. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே IB. ஓகே, ஒய்ஃபுக்கு IA, அதுக்கப்புறம் ஸ்மால் I. இப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஓகே, உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை எப்படிலாம் வரலாம் அப்படின்னா இதுவும் சேர்ந்து IA,
IA. ஓகே, அதுக்கப்புறம் இதுவும் சேர்ந்து IA ஸ்மால் ஐ. அப்புறம் இதுவும் சேர்ந்து IA IB. அப்புறம் இதுவும் சேர்ந்து IB ஸ்மால் ஐ. ஓகே, அப்போ ஃபீனோடைப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபீனோடைப் வருது? A AB அப்புறமா B. ஸோ ஃபீனோடைப் எத்தனை வருது? இது ரெண்டும் ஒரே தான். ஓகே, ஏங்கிறது ஒரே ஃபீனோடைப் தான். இப்போ 1 2 3 ஃபீனோடைப் வருதா? ஆப்ஷன் 2 இல்லைனா ஆப்ஷன் 4. ஜீனோடைப் எத்தனை வருது? 1 2 3 4 ஜீனோடைப் வருது. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா? பிகாஸ் இது தனி, இது வேற, இது வேற, இது வேற. அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, பிளான்ட் விச் ப்ரொடியூஸ் கேரக்டரிஸ்டிக் நெமட்டோஃபோர் அண்ட் ஷோ விவி பேரி பிலாங் டு. ஸோ இப்போ நெமட்டோஃபோர் வந்துட்டாலே உங்களுக்கு வந்துட்டு சால்ட்டி கண்டிஷனில் இருக்கிற ஹாலோஃபைட்ஸ் தான் வரும், மார்ஷி ஏரியாவில் இருக்கிறது. அதில் விவி பேரியும் இருக்கும். சரிங்களா? இது டேரெக்டாக புக்கில் இருக்குது, இது நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்டாக தெரிஞ்சுக்கலாம். ரைட்? ஸோ அப்போ இட் ஹேஸ் விவி பேரி அப்படிங்கிறது நெமட்டோஃபோர்ஸில், ஐ மீன் ஹாலோஃபைட்ஸில். பொதுவாக அனிமல்ஸில் விவி பேரினா யங் ஒன்ஸ் ஆஃப்ரிங் அப்படியே கொடுக்குது. இப்போ ஹியூமன் வந்து முட்டை போடுறது கிடையாது, யங் ஒன் அப்படியே கொடுக்குறாங்க. பிளான்ட் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரூட்டுக்குள்ளார இருக்கிற சீடு வந்துட்டு அப்படியே ஜெர்மினேட் ஆகும். பொதுவாக சீடு எப்போ ஜெர்மினேட் ஆகும்? அப்போது சீடு வந்துட்டு சாயிலில் போயிட்டு தான் ஜெர்மினேட் ஆகும். ரைட்டா? பட் இந்த இடத்துல சீடு ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கும்போதே ஜெர்மினேட் ஆகி அதில் குட்டியோட ரூட்டு அதெல்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். அதான் விவி பேரி. ஆப்ஷன் 3 தான் ரைட் ஆன்சர். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இன் பாக்டீரியா அக்கர்ஸ். ஸோ எப்போ நடக்கும்? ஜஸ்ட் பிஃபோர் டிரான்ஸ்கிரிப்ஷன், டியூரிங் எஸ் ஃபேஸ், வித்தின் நியூக்ளியோலஸ், ப்ரியார் டு ஃபிஷன். ஸோ பார்க்கும்போது ஷுட் நோ ஒரு விஷயம், இந்த செல் சைக்கிள் இருக்குல்ல, இன்டர்ஃபேஸு. அப்போ அந்த இன்டர்ஃபேஸில் வந்துட்டு G1 ஃபேஸு, எஸ் ஃபேஸு, செகண்ட் என்ன எஸ் ஃபேஸு, அப்புறம் G2 ஃபேஸு, இதெல்லாம் வந்து யூகேரியாட்ஸ் தான், ப்ரோகேரியாட்ஸுக்கு வராது. இப்போ இது வராது. சரியா? ஸோ அப்போது மோஸ்ட் அப்ராப்ரியேட் எதுவும் வரும்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் முன்னாடியும் கிடையாது, நியூக்ளியோலஸ்க்கு முன்னாடியும் கிடையாது, நியூக்ளியஸ்லாம் கிடையாது. ரைட்டா? ஃபிஷனுக்கு ப்ரியாரா என்ன ஆகும்? டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆகும். ஸோ பாக்டீரியா எப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு பாக்டீரியா வந்துட்டு ஃபிஷன் ஆகும்பொழுது ஒரு பாக்டீரியா இப்படி 2 டிவைட் ஆகி 2 பாக்டீரியாவாக மாறும். ஸோ அப்போ அந்த ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும்? அதோடைய அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது 2 காப்பி ஆகும். ஓகேவா? டிஎன்ஏ அப்படிங்கிறது 2 காப்பி ஆகும். ஸோ 2 காப்பி ஆகிட்டு அந்த பாக்டீரியா 2 ஃபிஷன் ஆகும்போது, பாக்டீரியா வந்து 2 ஃபிஷன் ஆகும்போது ஒரு காப்பி இன்னொரு இதுக்கு போயிடும். ஒரு பாக்டீரியா 2 ஆகும்போது ஒரு காப்பி இங்கேயும் இன்னொரு காப்பி இங்கேயும் போயிடும். சரியா? ஸோ அப்போ ப்ரியார் டு ஃபிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சரியாப்பா? பவுகேன்விலியாவில் தான் அப்படிங்கிறது எதோடைய மாடிஃபிகேஷன்? ஸோ முள்ளு மாதிரி இருக்குல்ல தான். ஸோ அது வந்துட்டு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன். கேக்டஸில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த முள் இருக்கிறது வந்துட்டு லீஃபோட மாடிஃபிகேஷன். இதில் வந்துட்டு ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன், ஸ்டெம் வந்துட்டு முள்ளாக மாடிஃபை ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து ஃப்ரூட் அண்ட் லீஃப் ட்ராப் அட் ஏர்லி ஸ்டேஜ் கேன் பி ப்ரிவென்டட் பை த அப்ளிகேஷன் ஆஃப். ஃப்ரூட்டும் லீஃபும் ஏர்லியாக ட்ராப் ஆகுதுல, அதை தடுக்கணும்னா செனசென்ஸை டிலே பண்ணணும். ஸோ செனசென்ஸை டிலே பண்ணுறதுக்கு யார் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பா? நமக்கு ஆக்சின். ஸோ ஃப்ரூட்டும் லீஃபும் ஏர்லியாக இருக்கும்போது கீழே விழக்கூடாது, வயசானது தான் விழணும். ஸோ அப்போ ஆக்சின் இஸ் த ரைட் ஆன்சரு. ஓகே, இன்னும் ஒரு சில இது செனசென்ஸுக்கு ஹெல்ப் பண்ணாலும் நமக்கு புக்கில் எக்ஸாக்டாக போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஃப்ரூட் லீஃப்லாம் ஏர்லியாக ட்ராப் ஆகிறத தடுக்கிறது ஆக்சின் சொல்லிட்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? கோகனட் அப்படிங்கிறது ட்ரூப்பில் வரும். கோகனட்டும் சரி, மேங்கோவும் சரி, ட்ரூப்பில் வரும். ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். டேரக்ட் என்சிஆர்டி. ஸோ ஹோப் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 26 ஆரம்பிக்கிற 2025 டிசம்பர் 26 ஆரம்பித்தேன் இந்த ஆன்லைன் XPL கிராஷ் கோர்ஸில் சேருங்க. நான் சொன்ன எல்லா ஃபீச்சரும் இருக்குது. ஆன்லைன் கோர்ஸுக்கு 4275 இன்க்ளூடிங் GST, ஆஃப்லைனுக்கு 19274 இன்க்ளூடிங் GST. கோர்ஸ் மெட்டீரியல் டேப் கிடைக்கும். QR கோட் ஸ்கேன் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. யூஸ் திஸ் கூப்பான் கோட் 10% ஆஃபர் கிடைக்கும். அதுக்கப்புறமா மார்ச் 27 உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்துட்டு ஒரு 30-35 டே ஒரு ஃபாஸ்ட் ஸ்ப்ரிண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் XPLக்காக. ஐ மீன் நீட் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்துறதுக்காக. அந்த ப்ரோக்ராமோட பேரும் XPL தான். சரியா? அதோடைய ப்ரைஸ் 10,000 + GST. அந்த மார்ச் 27 கோர்ஸில் இப்போவே சேர்ந்துட்டிங்கன்னா இந்த ஆன்லைன் XPL உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிடும். சரியா? இப்போ இந்த ஆன்லைன் XPL வந்து 26 ஆரம்பிச்சிருச்சு சார், இன்னைக்கு தேதி 9 ஆயிடுச்சு சார் அப்படின்னா நம்ம திருப்பி செகண்ட் பேட்ச் போடுவோம், அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதுலேயும் உங்களுக்கு லைவ் கிளாஸ் இருக்குது, அப்புறம் டவுட் கிளியரிங் செஷன் இருக்குது, ப்ராப்பர் எக்ஸாம் நடக்குது, டெஸ்ட்டும் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? ஸோ லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம் நடத்துகிறோம் ஜனவரி 4th வீக்கில். நான் சொன்ன மாதிரி அப்போ 8000+ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. 25+ LMRP எக்ஸாமும் 30+ மார்க் எக்ஸாமும் எழுதுவீங்க. ஸோ பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம 20 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறோம், 81 சாப்டர். ரிவிஷன் பண்ணுறதுக்கு சூப்பராக டைம் கிடைக்கும். இது ஒரு ஹைப்ரிட் ப்ரோக்ராம், ஒரு நாள் ஆன்லைன் ஒரு நாள் ஆஃப்லைன் நடக்கும். யூஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி பசங்களா? ஓகே, இது உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் போட்டு ஒரே வருஷத்தில் 50+
பசங்களை நம்ம மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண வச்சிருக்கிறோம். தே ஆர் த ஃபியூச்சர் டாக்டர்ஸ். சரியா? அப்போ அவங்கள செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அவார்டு கொடுக்க போகிறோம். ஜனவரி 11ஆம் தேதி சண்டே சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு IMA ஹால் கோயம்புத்தூரில். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. கால் திஸ் நம்பர். நம்ம எஜுகேஷன் கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க. ஃபர்தர் டவுட்ஸை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு அவங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சரியா? டிஸ்கிரிப்ஷனில் கெட் யுவர் ஃப்ரீ நோட்ஸ் லிங்க் இருக்குது. அது மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துட்டீங்கன்னா செஷன்ஸ் உடைய நோட்ஸ் PDF கிடைக்கும். I will see you in the next session பசங்களா. Until then, keep learning, keep growing. Don't forget to like the video and subscribe the channel. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். Thank you.